பாவம் செய்யாமல் இரு. பாவம் செய்து விட்டாய் என்றால் அது உனது வாயில் படியிலே படுத்துக்கொள்ளும். அதை நீ கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது சினமுற்று தனது சகோதரனை கொள்கிறான், பாவம் செய்கிறான், சாபத்தை பெறுகிறான். இந்த பூமியை பொருட்டு, இந்த மண்ணின் பொருட்டு அவன் சபிக்கப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் மீது ஒரு அடையாளத்தை வரைகிறான். அவனை கொல்லுபவன் எவனும் 7 முறை கொல்லப்படுவான் என்று. பிரியமானவர்களே, கடவுள் தனக்கு ஏற்றவர்களை, விரும்பியவர்களை மிகவும் அன்பு செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தவறு செய்கின்ற பொழுது, குற்றம் செய்கின்ற பொழுது கண்டித்து திருத்துவராக இருக்கிறார். நல்ல தந்தையினுடைய கடமை அது. கடவுள் அதை ஒருபோதும் தவறுவதே கிடையாது. எங்கெல்லாம் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்களோ அவர்களை கண்டித்தார், தண்டித்தார். இங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், கண்டித்தார், தண்டித்தார், சாபம் கொடுத்தார். காயின் பாவம் செய்தான், கண்டித்தார், தண்டித்தார், சாபம் கொடுத்தார். அவன் பொருட்டு மீண்டுமாக பரிவு கொண்டார். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்தார்கள். கண்டித்தார், தண்டித்தார், கொள்ளிவாய் பாம்புகள் மூலம் அவர்களை கடிக்க வைத்தார். மீண்டுமாக அவர்கள் மீது பரிவு கொண்டு வெண்கல பாம்பின் மூலம் அவர்களை காப்பாற்றினார். இப்படித்தான் எல்லா இடங்களிலும் கடவுள் தாயன்போடு அவர்கள் மீது இருந்தார். அந்த கடவுள் நம்மையும் பல நேரங்களிலே அவருடைய பண்பட்ட நிலத்திலே வாழ்கின்ற மக்களாக வாழ அழைக்கிறார். ஒருவேளை கடவுளை விட்டு நாம் விலகி செல்கின்ற பொழுது நாம் கண்டிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம், மனம் மாற வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அதைதான் இன்றைய முதல் வாசகம் சொல்றது. இரண்டே நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரும் அடையாளம் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, அடையாளம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணியை தொடங்கிய நாளிலிருந்து அடையாளங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தார். பார்வை தெரியாதவர்கள் பார்வை பெற்றார்கள். முடக்குவாதம் மற்றவர்கள் எழுந்து நடந்தார்கள். இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். காற்றையும் கடலையும் அடக்கினார். அவர் இன்னும் பல புதுமைகளை செய்தார். திக்கற்றவர்கள் பேசினார்கள். இயேசு இவ்வளவு அடையாளங்களை செய்தும் அவர்கள் அடையாளம் கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். அவர்களுக்கு தேவைப்படுவது ஆண்டவர் இயேசு செய்த அடையாளம் அல்ல. ஏதோ ஒன்று யதார்த்தமாக கேட்கிறார்கள். விண்ணிலிருந்து அவர்களுக்கு அடையாளம் வேண்டுமா? இயேசுதான் இதை குறித்தான் சொல்லுவார். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு பலவிதமான அடையாளங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம் வாழ்விலே. நாம் நேர்மையான பாதையில நடக்கின்ற பொழுது நமக்கு நல்லவர்கள் என்ற அடையாளத்தையும், நாம் தவறான பாதையில் நடக்கின்ற பொழுது தீயவர்கள் என்ற அடையாளம் நாம் கிடைக்கும். அதனால் கடவுளுக்குரிய அடையாளம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் நாம். அந்த கிறிஸ்துவனுடைய பண்பு நலன்களே நாம் நடக்க வேண்டும். உண்மையாக, அன்பாக, நம்மை நம்பினோருக்கு உண்மையாகவும், நம்மை நேசிப்பவர்களுக்கு அன்பானவர்களாகவும்